நீங்க என்னென்னலாம் நல்லது செய்றீங்களோ அதை முதல்ல பதிவு செய்யறதுக்கு முன்னால ரிவார்ட்ஸ், உங்களுடைய ரிவார்டை முதல்ல உங்களுடைய சர்வீஸ் புக்ல பதிவு செய்யறதுக்கு முன்னால நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ், சார்ஜஸ், பனிஷ்மெண்ட் வந்து உடனே புக் பண்ணிடுவாங்க. பல நேரங்களில் சின்ன சின்ன ரிவார்டு வாங்குறாங்கல்ல போலீஸ் எல்லாம். ரிவார்டு எவ்வளவு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? சின்ன போலீஸ்க்குலாம் சின்ன போலீஸ் ரிவார்டு 10,000 கொடுப்பாங்களா? 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய். நீ இன்னும் எந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? அதான் பிரச்சனையே. ஒரு யதார்த்தத்தை மீறி 500 ரூபாய் வச்சுக்கீங்க, அது 500 ரூபாய் ரிவார்டா? ஒருத்தன் வீர தீரமா சாகசம் பண்ணி செவுரேகிரி குதிச்சு முட்டியை உடச்சு வந்து போய் பிடிச்சிட்டு வருவான். அவனுக்கு 150 ரூபாய், 200 ரூபாய். அதை கூட அவனுடைய சர்வீஸ் புக்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. காவல்துறையில எப்போதும் மினிஸ்ட்ரி ஸ்டாஃபுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் தான் அந்த சர்வீஸ் புக் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் அதை சொல்லணும், அதை அவங்க ப்ராப்பரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணணும். அதை இவங்க ப்ராப்பரா பண்ணவே மாட்டாங்க. அப்ப இந்த 3A ஒன்று இருக்கு. 3A பண்ணிட்டா 6 months அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அந்த 6 months வந்து வித்தவுட் கம்யூனிட்டி, அதாவது கிடைச்சிரும். சம்பளம் வந்து அரியரா போட்டு வந்துடும். அதுவே அவங்க வந்து 1 yearக்கு வரக்கூடிய 3B வாங்கிட்டாங்கன்னா தண்டனை, அவங்களுக்கு வந்து வித் கம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் வரைக்கும் பாதிக்கும். அப்போ அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை, அது சிறு அதிகாரிலிருந்து உயர் அதிகாரி வரைக்கும் அவர்கள் மீது பார்க்கக்கூடிய அந்த கவன பார்வை, அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பார்வை, இதெல்லாம் தெளிவா இருக்கு. ஆனால் அவர்களுடைய மன உளைச்சலை போக்கக்கூடிய வழிமுறைகள், அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வழிமுறைகள், அவர்களை கௌரவிக்கக்கூடிய வழிமுறைகள், அவர்களை உயர்த்தி பேசக்கூடிய, இன்னைக்கு பாருங்க சைலேந்திர பாபு வந்து எல்லாத்தையும் வீடியோ போட்டு மக்கள் மத்தியில் போய்கிட்டு, அது வந்து ஒரு மன ரிலாக்ஸேஷன் கூட ஆகும். அது நிறைய பேருக்கு பிடிக்கலைங்க. அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாரு, வேலையை கண்டா பாக்குறாரா, அதை மட்டும் குறை சொல்லணும். இவர் எப்ப பார்த்தாலும் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அப்போ காவல்துறை அதிகாரிகள் என்றாலே அவர்கள் என்னமோ ஒரு மனிதர்களே இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு ஆசாபாசமே இருக்கக்கூடாது என்கின்ற மனநிலை வந்து கொஞ்சம் மாறியே ஆக வேண்டும். அப்படி மாறினால் அரசு வந்து ஏற்கனவே நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரமோஷன் சம்பந்தமா. அந்த ப்ரமோஷன்களையும் 25 years 23 years ஆகும், 15 years 13 years ஆகும், 10 7 years ஆகும் மாற்றி எல்லாருக்கும் வந்து ப்ரமோஷன்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரமோஷன் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போலீஸ் துறைக்கு மட்டுமே அரசு அதிகம் கவனம் செலுத்தி, சிறிய அதிகாரிகளிலிருந்து உயர் அதிகாரிகளுடைய பணி மிகுதி நிறைய இருக்கு, அதனுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. அந்த எண்ணிக்கையெல்லாம் ஃபில் பண்ணணும், அது மிகப்பெரிய காரணம். அந்த எண்ணிக்கையெல்லாம் ப்ராப்பரா ஃபில் பண்ணி ஒரு தனியா இதுக்குன்னே ஒரு ரெஃபர்மேஷனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்தா மட்டும்தான் இனி இது போன்ற தற்கொலைகள் நடக்காமல் தடுக்க முடியும்.